பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலைவேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. புதிய நாள், புதிய துவக்கம், புதிய ஆசீர்வாதம், புதிய கிருபை, புதிய இரக்கங்கள், புதிய ஆலோசனைகள், புதிய உதவிகள், புதிய நன்மைகளால் நம்மை நிரப்புகிற கர்த்தர் நம்முடைய நடுவிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. சோத்தரிக்கிறோம். நம்ம எல்லாரும் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா 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 தேவ பிரசன்னா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதுமே தேவையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதுமே தேவையா. அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னா தேவ பிரசன்னா 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 தேவ பிரசன்னா. அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றி. உடைய சமூகத்தை நாங்கள் ஒன்று சேர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் தந்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. தொடர்ந்து கேட்க போகிற பாடல்கள், கேட்க போகிற கர்த்தருடைய வார்த்தைகள், ஜெபங்கள் எல்லாவற்றிலேயும் உடைய ஆளுகை இருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2008 வருஷத்திலே ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டேன். அநேகருக்கு அந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாக இருந்தது. அந்த வார்த்தைகளை உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கென்று இந்த நாளில் மறுபடியும் ஒளிபரப்ப இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கொலோசியர் 2:14-15 நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளி அரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். செய்தியின் தலைப்பு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இதான் செய்தியின் தலைப்பு. நிறைய பேரு பார்க்கிறவங்களுக்கு சிலுவையில இயேசு தோற்றது மாதிரி ஒரு தோற்றம் தெரியலாம். இயேசு தோல்வி அடைந்தது போல ஒரு உருவம் அதிலே தெரியலாம். ஒரு இந்து மனுஷன் சொன்னாரு, எங்க தெய்வத்துக்கிட்டலாம் யாராவது அசைக்க முடியுமா, ஆட்டி பார்க்க முடியுமா? உங்க ஆண்டவரை பாரு, இந்த கையில ஆணி அந்த கையில ஆணி கால் ஆணிட்டு பரிதாபகரமா தொங்குறாரு. இவர் போய் அந்த வாழ்க்கையெல்லாம் எப்படி உயிர்ப்பிப்பார் என்று ஒருவர் கேள்வி கேட்டதாய் சொன்னார். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, அவர் சிலுவையிலே தோல்வி அடைந்தது போல ஒரு வெளி தோற்றம் தெரியலாம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். இந்த வார்த்தை வெற்றி பெற்றார் என்ற வெற்றி சிறந்தார் is magnified victory.
ஒரு மகிமையான வெற்றி அங்கே உண்டாயிற்று. சிலுவையில வெறும் வெற்றி அல்ல, ஒரு மகிமையான வெற்றி. சிலுவையில வெறும் வெற்றி அல்ல, ஒரு 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 மகத்துவமான வெற்றியை ஆண்டவர் சிலுவையிலே அடைந்தார். சிலுவையிலே அவர் கை கால்களில் ஆணி அடிக்கப்பட்டது அல்ல. பைபிள் சொல்கிறது நமக்கு எதிரடையாக கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை அந்த சிலுவையிலே குலைத்தார். சும்மா சிலுவையிலே இயேசு அறையப்பட்டது மாத்திரம் வெளி தோற்றம், பட் இன்டீரியர் பாயிண்ட். என் கண்களுக்கு தெரியாத அந்த சிலுவையிலே நடந்த விஷயம் என்ன? என் வெளிப்பிரகாரமான பார்வைக்கு இயேசுவின் கையில் ஆணி, கால் ஆணி என்று பரிதாபமாய் தொங்குகிறார். பட் இன்டீரியர் லுக், உனக்கு ஒரு உள் பார்வை வேண்டும். சிலுவையிலே எனக்கும் தெரியாமல் அந்த சிலுவையில் அவர் எனக்கு என்ன செய்தார் என்று பார்க்கும்போது எனக்கு எதிரொடையாய் இருந்த கட்டளைகள், எனக்கு விரோதமாய் இருந்த ஒரு கையெழுத்தை இயேசு அதன் நடுவில் இராதபடிக்கு குலைத்தார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குலைத்தார், அதின் உருவத்தை குலைத்தார். உன் குடும்பத்திற்கும் என் குடும்பத்திற்கும் எதிரொடையாய் இருந்த சாபத்தை குலைத்தார். அந்த சிலுவையில் கட்டளைகளை, எதிராக இருந்த கட்டளைகளை குலைத்தார். எனக்கு பாதகமாக இருந்ததை குலைத்தார் இயேசு. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, அவர் ஆணி அடிக்கப்பட்டார் என்று சிலுவையை நாம் பார்க்கிறோம். பட் ரியலி என்ன? எனக்கு எதிராக இருந்தவைகளை இயேசு சிலுவையில் ஆணி அடித்தார். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? இது எல்லாம் என் பார்வைக்கு ஆவிக்குரிய பார்வையை கூர்ந்து பார்த்ததான் தெரியும். பவுல் சொல்றார், இயேசு கையில ஆணி அடிச்சது உண்மைதான், ஆனா உள்ள நடந்தது என்ன? எனக்கு எதிராக இருந்ததெல்லாம் ஆணி அடிச்சார் ஆண்டவர். எது எதெல்லாம் முளைச்சி என் வாழ்க்கையை சின்னாவின் ஆக்க அங்கிட்டு இங்கிட்டும் ஆடிட்டு கிடந்ததோ, என் வாழ்க்கையை நாசமாக்கு எதெல்லாம் கிடந்ததோ அதெல்லாம் இயேசு சிலுவையில் ஆணி அடிச்சு என்ன விடுதலை ஆக்குறார். பாருங்க, அப்போ எனக்கு எதிராக இருந்தது சிலுவையில் ஆணி அடிச்சு துரைத்தனங்களையும் அதிகாரத்தையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து வெற்றி சிறந்தார். அந்த சிலுவையை என் ஆண்டவர் அடிமைப்படுத்த முடியாது. அந்த சிலுவை குறித்து ஸ்தோத்திர பவுல் கலாத்தியர் 3:13 என்ன சொல்கிறார்? அது சாபமான மரமா இருந்தது, சபிக்கப்பட்ட மரம். ஐயோ, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக சிலுவை ஒரு சாப சின்னம். எத்தனையோ உயிரை பலி வாங்கின சிலுவை, எத்தனையோ பேரை நாசப்படுத்தின சிலுவை, எத்தனையோ பேரை அழவைத்த ஒரு சிலுவை. அந்த சிலுவையிலே இயேசு கடந்து சென்று அதிலே முதல் முறையாய் என் ஆண்டவர் வெற்றி சிறந்தார். எந்த ஒரு மனிதன் சிலுவையிலே போய் ஜெயித்ததா சரித்திரமே கிடையாது. என் ஆண்டவர் அந்த சிலுவையில மரித்தது எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையோ அவர் அவ்வளவுக்கு அவ்வளவாய் உயிர்த்தெழுந்ததும் அதை விட உண்மை. ஒரு சூரியன் அஸ்தமித்த பிறகு ஒரு சூரிய உதயம் எப்படி எழும்புமோ, ஒரு விதையை நிலத்தின் ஆழத்திலே புதைத்து விட்ட பிறகும் அது எப்படி முளைக்குமோ, ஒரு வெட்டப்பட்ட கொடி திரும்ப எப்படி தழைக்குமோ, என் ஆண்டவர் மரித்து அதே போல உயிர்த்தெழுந்தார். கைதட்டி கர்த்தரை பிசாசு நினைச்சா இந்த மரணத்தினாலே இவருடைய கொட்டை அடக்கணும்னு நினைச்சான். ஆனா பைபிள் சொல்கிறது மரணம் அவரை கட்டக்கூடாது இருந்தது. பட் அந்த வேர்டுடைய இன்டீரியர் வேர்டு என்ன? மரணம் கட்ட நினைத்ததுன்னு தான் அர்த்தம். மரணம் கட்டக்கூடாது இருந்ததுன்னு பைபிள் சொல்லுது. இப்ப மரணம் என்ன செய்ய நினைத்தது? இயேசுவை கட்ட நினைத்தது. இந்த ஆளால் தான் ஊரே அலோலகப்படுது. எல்லாம் அல்லேலூயான்றான், ஓத்தரன்றான், ஆமென்ன்றான். பைபிளை தூக்கிட்டு போறான், நம்மளை எவனும் மதிக்க மாட்டேன்றான். எந்த நேரமும் இயேசு இயேசுன்னு சொல்றான். இந்த ஆளை மரணத்தை வச்சு கட்டிட்டா இதோடு சாப்டர் முடிஞ்சிடும். ஏன்னா எல்லாரையும் பிசாசு அப்படித்தான் மரணத்துல வச்சு வச்சு கட்டலாம். ஸ்தோத்திரம். யாருக்கு எதிராக அவன் செய்யற காரியம் மரணம் என்கிற கட்டினாலே கட்டினான். ஸ்தோத்திரம். அதே போல இயேசு கிறிஸ்துவையும் மரணம் என்கிற கட்டினாலே கட்டிட்டா கிறிஸ்தவம் ஒளிஞ்சிரும் நினைச்சான் பிசாசு. ஆனா பைபிள் சொல்கிறது அந்த கட்டுகள் அவரை கட்டக்கூடாது. மரணம் அவரை கட்டி இருக்க முடியவில்லை.
வெற்றி சிறந்தார் என் ஆண்டவர். வெளியே வந்த ஆண்டவர் சொன்னார், மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு கூட இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு உயிர் தெழுந்தார். அருமையானவர்களே, இந்த காலமே சொல்கிறேன், நாம் ஒரு மரித்து போன கல்லறைக்குள் இருக்கிற ஒருவரை பற்றி பேசவில்லை. கல்லறை விட்டு வெளியே வந்த, சிலுவையில வெற்றி சிறந்த, இன்றைய வரைக்கும் வெற்றியின் அதிபதியாக இருக்கிற இயேசுதான் நம்முடைய நாயகராக இருக்கிறார். கைதட்டிகளை சொல்கிறார். அவர் ஜெயித்ததினாலே அவரை பின்பற்றுகிறவர்களும் ஜெயிப்பார்கள் என்பதற்கு 100% நம்பலாம். இந்த ஈஸ்டர் நாளில் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற அந்த செய்தி, நான் சிலுவையில் வெற்றி சிறந்தேன். அப்படி அர்த்தத்தினுடைய ஒரு அந்த வெற்றியை சிறந்தார் என்ற வார்த்தைக்குள் இருக்கிற ஒரு விஷயம் என்ன? அவரை தோல்வி அடைய வைக்க வேண்டும் என்று பிசாசு எடுத்த எல்லா முயற்சியும் ஆண்டவர் மடங்கடித்து அவர் வெற்றி சிறந்தார். இன்றைக்கும் இந்த கால வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியவில்லை, முன்னேறவே முடியவில்லை, மேலே வர நினைக்கிறேன், என்னால் மேலே வர முடியவில்லை. ஐயோ, எனக்கு எந்த பகுதியில் பார்த்தாலும் தோல்வி, எந்த பகுதியில் பார்த்தாலும் வாசல்கள் அடைப்பட்டே கிடக்கின்றன. என் ஜபங்களுக்கு பதில் இல்லை, என் பிரயாசங்களுக்கு பதில் இல்லை. ஐயோ, நித்தமும் நித்தமும் நான் கண்ணீர் வடிக்கிறவனாக இருக்கிறேன். என்னை சுற்றிலும் தோல்வி 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 என்ற சத்தம் தான் துளைத்துக் கொண்டிருக்கிறது. எந்த பக்கத்தில் உயர்வதற்கு வழி இல்லை. நான் கொஞ்சம் உயர்கிறேன், அதிகமாய் சறுக்கி விடுகிறேன் என்று ஒருவேளை இங்கு அங்கலாய்க்கிறவர்கள் நிறைய பேர் உண்டு. உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே இந்த வார்த்தை உன்னை தேடி ஒரு தீர்க்கதரிசனமாய் வருகிறது. நான் சிலுவையில் வெற்றி சிறந்தவர், அந்த வெற்றி சிறந்த நாயகர் இன்றைக்கு உங்களுக்குள் அவர் வரவிருக்கிறார். அவர் உங்களுக்குள் வருவதனால் நீங்கள் எங்கே தோல்வி அடைந்தீர்களோ, கண்டிப்பாக ஊழியர்களை சொல்கிறேன், நீங்கள் சில மாதத்தில் இந்த வைத்திருக்கிறோம், சில மாதத்தில் நீங்கள் தோல்வி அடைந்த அதே இடத்தில் வெற்றி பெறுவீர்கள் என்று கர்த்தராகிய கிறிஸ்து உங்களை பார்த்து நேரில் சொல்கிறார். எல்லாரும் ஆமென் என்று கைகளை தட்டி, you must receive the word of God. எங்கெல்லாம் நீ தோல்வி அடைந்தாயோ, இந்த உயிர்த்தெழுதல் நாளில் உன்னை தேடி ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தி என்ன? நீ உன்னையும் நான் வெற்றி சிறக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. தேவன் சொன்னதுதான். அவருடைய வார்த்தைகள் ஒரு நாள் பொய்யாகாது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் விசேஷ the resurrection power, ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்கள் இருதயங்களில் ஆண்டவர் பாய வைப்பாராக. இன்றைக்கு நீங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது ஏதோ ஒரு சோர்ந்த சோம்பலான ஒரு ஆவியோடு அல்ல, உயிர்த்தெழுதலின் ஆவியோடு நீங்கள் திரும்பி செல்வீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க வேதத்துல பாருங்க, எந்த இடத்துல பார்த்தாலும் பிசாசு அவருக்கு எதிரடையாக கிரியை செஞ்சு வந்தார். எதிரடையா அவரை பீட் பண்ணணும், அவரை தொலைக்கணும், அவரை ஒண்ணுமில்லாம சொல்லிதான் அவன் முயற்சி எடுத்தான். நீ நினைக்கிறீங்களா, இயேசு 33வது வயதில் அல்லது 33 அரை ஆண்டு வயதில் அவர் சிலுவையிலே அதற்கு முன்பாக சில உபத்திரவத்தில் இருந்துதான் இயேசுவுக்கு அந்த உபத்திரம் ஆரம்பிச்சதா? இல்ல, அவர் பிறக்கிறதுக்கு முன்பாகவே பிசாசு ஒரு மேசியா பிறப்பான்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்துதான் விடுதலை தருவார்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. யாரோ ஒரு மேசியா வரப்போறாராம், அவர் வந்து அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்களுக்கு விடுதலை தர போறாராம். ஒரு மேசியா வருவாராம், அவர் தான் தோல்வி இருக்கிறவங்களுக்கு விடுதலை தருவார்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. யார் அந்த மேசியா? ஒரு கை பார்த்தவன்னு சொல்லி சாத்தான் அவர் பிறப்பதற்கு முன்பதாகவே கங்கண பார்வையோடு இருந்தான். முதல் படியாக ஏரோதின் மூலமாக இந்த ஆவி கிரியை செய்தது. 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் என்ன செய்து போடுங்கள்? வெட்டி போடுங்கள். அந்த ராஜா வரக்கூடாது. இந்த ஜனங்களுக்கு வெற்றியை சிறக்க ஒருவர் வரக்கூடாது என்று சொல்லி இயேசுவுக்கு விரோதமாக யுத்தம் குழந்தை பருவத்திலேயே ஆரம்பித்து விட்டது. இயேசு என்கிறவர் பிறக்கு முன்பாகவே, அவர் கற்பத்தில் இருக்கும் பொழுதே, கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட பொழுதே, அவர் பாலகனாய் இருந்த பொழுதே அந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவுக்கு கற்பத்திலேயே பிரச்சனை வந்துருச்சு. சாத்தான் அவன்
பார்க்கிறான். யார் இருந்தால் யாருன்னு குறிப்பா பிசாசு தெரியல. யாரோ ஒரு ஆள் கூட்டத்தை காலி பண்ண. அந்த கூட்டத்தில் அவர் என்ன செய்யட்டும், அழியிட்டு முயற்சி எடுத்தான். முதல் முயற்சி எடுத்தான், அதற்குரிய காரியத்தை செய்தான். இன்னைக்கும் இந்த காலவெளியில உங்க வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா எல்லாமே உட்கார்ந்துருக்கீங்க. ஒரு ரகசியத்தை சொல்றேன். இன்னைக்கு நீங்க தேவ பிள்ளை. இன்னைக்கு நீங்க விடுதலை அடைஞ்சு தேவனை ஆராதிக்கிறீங்க, அநேகருக்கு விடுதலை பற்றி சொல்றீங்க. ஆனா உங்க வாழ்க்கைய நீங்க இந்த உலகத்துல பிறந்து விட கூடாது. இது பிறந்தா இது ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசம் மாறிவிட்டு விசுவாச தெரியும். அப்போ என்ன பண்றான், நம்ம தாயின் வயிற்றுல இருக்கும் பொழுதே அந்த தாய்க்கு சில சங்கடத்தெல்லாம் விசுவாசம் கொடுத்திருப்பான். அவங்க கற்பம் அவங்க உற்பத்தி ஆனதிலிருந்து விசுவாசம் எவ்வளவு சங்கடங்களை கொடுத்திருக்க கூடும். அந்த சங்கடங்கள் நம்முடைய பெற்றோர்கள் கடந்து வந்திருக்க கூடும். பிறந்ததுக்கு பிறகு எவ்வளவு சங்கடங்கள் வந்திருக்க கூடும். நீங்க தாயின் கற்பத்தில் இருக்கும்போது எவ்வளவோ சங்கடங்கள் வந்திருக்க கூடும். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களை வேறு விரித்த கர்த்தர் தாயின் கற்பத்தில் இருக்கும்போது உங்களை பரிசுத்தப்படுத்தினேன். தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே உங்களை காப்பாற்றினேன். தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே உன்னை என்னை நம்பப்படி என்று சொன்னவர் நம்மையும் காப்பாற்றினார். கைதட்டி சொல்றேன். என்னுடைய தாயார் அவர்களுக்கு 2 அல்லது 3 வயது இருக்கிற பொழுது, கவனியுங்கள், அவர்கள் மரித்து விட்டார் என்று சொல்லி அவர்களை சாக கடத்திவிட்டு பானை எல்லாம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். என்னுடைய தாயாருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம். ஒரு புறம் சாவுக்கு செய்தி சொல்லிவிட்ட குழந்தை செத்துருச்சு, ஆகவே செத்துச்சுன்னு சொல்லி ஊருக்கெல்லாம் சொல்லிடுங்க, பானையை கட்டுங்க, சுடுகாட்டுக்கு நேரம் பாருங்க, எப்ப இந்த மாதிரி ரட்சிக்கப்படல, எல்லாம் இந்து குடும்பம் இல்லையா, செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆளெல்லாம் வர வச்சு எல்லாரும் ஐயோ என் பொண்ணு செத்துருச்சு, ஐயோ என் தங்கச்சி செத்துருச்சு, அக்கா செத்துருச்சு, எல்லா அழுகுறல் வீடு சாவு வீடா இருக்கிறது, கடத்தி வச்சிருக்காங்க. சோத்திரம். திடீரென்று ஒரு பெரியவர் வந்தார் அந்த இடத்துல. பொதுவாகவே செத்து விட்டால் அவரும் எல்லாம் வரவெல்லாம் அழுதுட்டு தான் போவாங்க. யாரோ ஒரு பெரியவர் திடீரென்று வந்தார். என்னுடைய தாயார் செத்து கிடக்கிறார் என்று சொல்லி கடத்தப்பட்டிருக்கிற என் தாயாருடைய கை நாடியை அப்படி கையை எடுத்து, இதை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை, திடீரென்று அவர் எடுத்து பார்த்திருக்கிறார். பார்த்து விட்டு சொன்னார், ஒரு உயிருள்ள பிள்ளை செத்துச்சுன்னு சொல்லி எல்லாரும் இப்படி பாட கட்டிட்டு எல்லாரும் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கீங்களே, பிள்ளைக்குள்ளே நாடி துடிப்பை நான் பார்க்கிறேன், இந்த பிள்ளை உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போங்கள் என்று சொல்லி பாடை ரெடியாகி கொண்டிருக்கிறது. கடத்தி விட்டார்கள். செத்து போக வேண்டும் என்று சுடுகாட்டில் வைக்கப்பட வேண்டியது. திடீரென்று இப்படி சொன்ன உடனே அந்த பெரியவர் பண்ணின அவசரத்தினாலே எடுத்துக்கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போனார்கள். அங்கு போய்தான் டாக்டர் சொல்றாங்க, இல்ல பிள்ளைக்குள்ள கொஞ்சம் உயிர் இருக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஸ்தோத்திரம், அங்கே சிகிச்சைகள் செய்ததின் பலனாக அவர்களுக்கு ஜீவன் வந்து அவர்கள் இந்த தகப்பனாரை திருமணம் செய்து அவர்களுக்கு நாங்கள் பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால், பிசாசு எங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் ஆரம்பத்திலேயே ஒழித்தால் ஒரு பெரும் கூட்டத்தையே தகர்த்து விடலாம் என்று சொல்லி அன்றைக்கு அவன் போட்ட திட்டத்தை உலக தோற்றத்திற்கு முன்பதாக எங்க அப்பாவுடைய சரித்திரம் என்ன? அவர் எங்கேயோ ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்து செத்துன்னு சொல்லி இதே விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன்ல தலையை வச்சு படுக்க போனவருடைய தகப்பன் வாழ்க்கையை வெறுத்து போய் அவர் வணங்கின தெய்வங்கள் எல்லாம் அவரை கைவிட்டு இனி இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அர்த்தமே இல்லை என்று சொல்லி, என் குல தெய்வம் எல்லாம் என்னை கைவிட்டது, நான் நம்பின தெய்வம் எல்லாம் கைவிட்டது, வைத்தியர்கள் எல்லாம் கைவிட்டார்கள் சொல்லி இதே விழுப்புரத்தில் தன் உயிரை மாய்த்துக் கொள்ள இருந்தாரே என்னுடைய தகப்பன். அன்றைக்கே அவர் சாகுபடி ஒருவேளை கர்த்தர் காப்பாற்றாமல் இருந்திருப்பார். ஆனால் இன்றைக்கு என் தகப்பன் எங்கே, நான் எங்கே, ஊழியம் எங்கே, நீங்கள் எங்கே? யோசித்து பாருங்கள். இதுபோல உங்களுடைய வாழ்க்கையில் பல கட்டத்தில் நடந்திருக்கும். இதற்கெல்லாம் காரணம் என்ன? அன்றைக்கே கர்த்தர் இன்றைக்கு நாம் இப்படி அமர்ந்திருக்கிறோமானால் நம்மையும் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணி சாத்தானிய சகல வல்லமைக்கு சகல காரியங்களுக்கு சும்மா வந்து உட்கார்ந்திருந்த காலவேளையில் உனக்கு தெரிந்தோ தெரியாமலையோ உன் வாழ்க்கையில நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ நீ செத்து ஒளியிருந்து எவ்வளவோ கிரிகள் வந்து அதெல்லாம் தாண்டி வந்து உட்கார்ந்து இருக்கிறன்னா சிலுவையில வெற்றி சிறந்தவர் உனக்கு வெற்றி தந்திருக்கிறார். சும்மா இல்ல, எல்லாம் சும்மா விளையாட்டுக்கா நேர்ந்தது இல்ல, அப்படியே நடந்தது எல்லாமே.
என் ஆண்டவர் ஒவ்வொரு நிமிடத்தில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என்னை காப்பாற்றி விசுவாசிக்கிறவர்கள் நான் சொல்லுகிற செய்தி உங்களுக்கு விளக்குமானால் நன்றி என்று எவ்வளவு கட்டம், எவ்வளவு காரியம், செத்துருக்கிற கர்ப்பத்தில் செத்துருக்கணும், பிறந்தது அப்பயே செத்துருக்கணும், எம்மாங்கட்டம், எவ்வளவு கட்டம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவர் அழிக்க பிசாசு பார்த்தோம். ஆனாலும் நம்முடைய தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை தெரிந்தெடுத்து இம்மட்டும் நம்மை நடத்தி வருகிறார். அல்லேலூயா. இயேசு விட்டானா? இயேசுவுக்கு இப்போது 30வது வயது, 12வது வயது. அடுத்த குறிப்பு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் சில குறிப்புகள்லாம் சொல்றேன், நீங்க வீட்டுல தியானம் பண்ணி பாருங்க. எல்லாமே லூக்காவிலிருந்து நான் சொல்லுகிறேன். லூக்கா 2:46 பாருங்க. இயேசு ஒரு டீனேஜ், ஒரு 12 வயசு, அதுதான் வாலிப வயதின் தொடக்கம். It is started in youth. அருமையானவர்களே, ஒரு இளம் வயதின் ஆரம்பம் தான் 12வது வயசு. சின்ன வயசுல முதல்ல இயேசுக்கு செக்கு வச்சான் சாத்தான், விட்டானா 12வது வயசுல. இதுல என்ன நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, இயேசுவோ போதகரின் நடுவே உட்கார்ந்திருந்தார். அதான் அவருடைய பாதுகாப்பு. அவர் வேற எங்கன்னா உட்கார்ந்துதான் வச்சுங்க, விசாஸ் கவுத்துட்டு இருப்போம். அம்மா, இன்னைக்கு பெற்றோருக்கு விசேஷமா சொல்றேன், 12 வயசு ஆயிடுச்சா பிள்ளைக்கு ரொம்ப அதிக கவனம் செலுத்து, இம்பார்ட்டன்ட் கொடுங்க. 12 வயசு தான் ஒரு வாலிபத்தின் துவக்கம். 12 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் உங்க கட்டுப்பாட்டுல பிள்ளை இருப்பான். இன்னைக்கு ரகசியத்தை சொல்றேன், பிள்ளைங்களுக்கு சொல்றேன், பெற்றோர்களுக்கு சொல்றேன். 12 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் பையன் லிபரலா இருப்பான், நீங்க சொல்றதெல்லாம் கேட்பான். இட் இஸ் a biblical, நான் சொல்லுகிறது சத்தியம். 11 வயசு 12 வயசு வரைக்கும் உங்க கட்டுக்காட்டுக்குள்ள இருப்பான். ஒரு மனுஷனுக்கு சயின்ஸ் படி சொல்கிறேன், 12 வயதுல இருந்து அவனுடைய வாலிபம் துவங்குகிறது. உள்ள எல்லாமே புதுசா அவனுக்குள்ள சுரப்பிகள் எல்லாம் உருவாகும். அவனுடைய மைண்ட், அவனுடைய தாட், அவனுடைய சென்ஸ் எல்லாமே அது ஒரு டிஃபரெண்டா மாறும். அந்த நேரத்தில் இருந்து பெற்றோர் ஒரு பிள்ளைகளை கவனமா வளர்க்கணும். பிள்ளைகள் அப்பயே ஊழியக்காரர்கள் நடுவிலையும் சபையின் நடுவிலையும் உட்கார வைக்க பழக்கணும். ஏசு எந்த வயசுல உட்கார்ந்தாரு? 12 வயசுல போதகர் நடுவே உட்கார்ந்தாரு. அதுதான் இயேசுவுக்கு பாதுகாப்பா இருந்தது. கை தட்டி கட்டளை சொல்லிருக்குமா? வாலிபனே, துன்மார்க்கர் நடுவே உட்கார்ந்திருப்பாயா? அபாயம். இயேசுன்னா யாருன்னே தெரியாம ஊர்க்கதை உலகக்கதை அரட்டடிச்சிருக்க இடத்துல உன் பிள்ளைய உட்கார்றானா? எங்கெங்கயோ உட்கார வச்சுட்டு கத்தர் பார்த்தவர் ஃபிலிப் பண்ணிட்டு இருக்காரு. நீ பாப்பன்னு சொன்னா பிள்ளைய ஊட்ட கொடுத்திருக்கிறாரு. கத்தர் பார்க்க நினைச்சு நீ ஏமாந்து விடாதே. இயேசுவுக்கு அப்பயே சோதனை. ஆனால் அவர் பாதுகாக்கப்பட்டதற்கு காரணம் போதகரின் நடுவே உட்கார்ந்திருந்தார். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இயேசுவுக்கு அப்போதே விரோதங்கள் வந்தன, காரியங்கள் வந்தன. அப்பொழுதும் இயேசு வெற்றி சிறந்தார். கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. கவனிங்க ப்ளீஸ். அந்த 12வது வயது புது தாட். அங்க போலாமா, இங்க போலாமா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தலாமா, அம்மா தெரியாம போலாமா, அப்பா தெரியாம செய்யலாமா என்று இந்த மாதிரி தாட் எல்லாம் growth ஆகிற வயசு 12 வயசுல ஆரம்பிக்கும். அந்த வயசுல பெற்றோர்கள் செய்யணும். அந்த பிள்ளைக்கு ஜெர்மனி அந்த ஆவிக்குரிய லைன்ல உட்கார வச்சீங்கன்னா அந்த பிள்ளை உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஆசீர்வாதமா இருப்பான். இது கர்த்தர் உங்களுக்கு சொல்லுற விசேஷ ஆலோசனை. தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து அப்படி அந்த 12வது வயதில் அந்த பாவங்கள் தனக்குள் வராதபடிக்கு அவர் சபையிலும் ஆவிக்குரிய அனுபவத்திலும் தன்னை அடைக்காத்து அதிலே இயேசு வெற்றி சிறந்தார். கை தட்டி கர்த்தரை எல்லாரும் சொல்றீங்க. ஏன்னா இயேசு மனுஷனா வந்துட்டு அவர் அந்த வயசுல இருந்து ஆவிக்குரிய இதில் உட்கார வச்சுங்களேன், சாத்தான் உலக பக்கமா ஒரு தாட்டை மாத்தி பிறகு ஆண்டவர் சாத்தானோட வச்ச சதியில் அவர் போயிருப்பார். ஆனால் இயேசு என்ன சிறந்தார்? அதில் வெற்றி சிறந்தார். அடுத்த வயசு என்ன? 30வது வயசு. லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் 4ஆம் அதிகாரத்தில் திருப்பி பாருங்கள். அவருக்கு 30வது வயதில் வந்த காரியங்கள் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளையே, 30வது வயது என்பது ஒரு மனிதனுக்கு கர்த்தர் உயர்வுகள் தரப்போகிற ஒரு பக்குவம், ஒரு அனுபவம். ஏனென்றால் தாவீது ராஜாவை இயேசு 30வது வயதில் ராஜாவாக்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 30 என்றால் ஒரு ஆவிக்குரிய அனுபவம், கர்த்தர் கிரியை செய்ய போகிற வயதின்
ஆகவே 30 என்கிறதை நீங்கள் எழுத்தின்படியாக 30 என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள். 30 என்பது ஆண்டவர் அவனுக்குள் ஆசீர்வாதத்தை தருவதற்கான ஏற்ற அனுபவம் உள்ள வயது. ஆண்டவரை சிறிய வயசிலே கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். ஆனால் அபிஷேகம் 30வது வயதில் தான் வந்தது. இப்போ ஆண்டவர் தம்முடைய பிதா சகல அதிகாரத்தையும் அந்த 30வது வயதில் அவருக்கு இப்போது கொடுக்க போகிறார். இப்போது 30வது வயதில் அவர் கடந்து வந்து விட்டார். ஸ்தோத்திரம். இந்த 30வது வயதில் அவர் ஞானஸ்தானம் எடுப்பதற்காக அவர் நடந்து வருகிறார். ஸ்தோத்திரம். இந்த ஞானஸ்தானம் எடுக்கும் போது கொஞ்சம் கவனிக்கணும். யோவான் ஸ்நானகன் நான் உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது என்று சொன்னான். அதற்கு பின்னாக சாத்தானுடைய கிரியை இருந்தது. நான் சொல்லுகிறது பக்தி உள்ளவர்களுக்கு புரியும். தடுக்கிறான். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்காவிட்டால் பிதாவின் நீதி அவரால் செய்ய முடியாது. உடனே அங்கு வெற்றி சிறக்கிறார். இப்பொழுது இடம் கொடு, தடை தகர்க்கிறார் என் ஆண்டவர். இப்பொழுது என்ன செய், இடம் கொடு. இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவதற்கு இது எனக்கு ஏற்றதா இருக்கிறபடியால் எனக்கு தடை செய்து பிதாவின் சத்தத்தை செய்யாம தடுக்கிற போற அந்த வார்த்தை பாருங்க, அத்தாரிட்டி. இப்பொழுது இடம் கொடு. அங்கேயும் என் ஆண்டவர் வெற்றி சிறக்கிறார். கைதட்டி கர்த்தரை சொல்றீங்களாமா? ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்காம இனி காலம் தள்ளுறியா? இன்னைக்கு எடுக்கலாம் ஞானஸ்தானம், நாளைக்கு எடுக்கலாம். நீ ஒருவேளை நீ காலம் தள்ளி கொண்டிருப்பாயால் சாத்தானுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கிறன்னு அர்த்தம். இப்ப நான் இதை எடுக்கணும்னு சொல்லி நீ செய்தால்தான் நீ சாத்தானின் அந்த சிலுவையை வெற்றி சிறக்கிறன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே பிசாசு கொண்டு போனான். உடலங்க பிசாசு லைனா சொல்லிட்டு வரேன். அவரை அழிக்கிறதுக்கு தேவன் வெற்றி சிறந்தார். எங்கெங்கெல்லாம் வெற்றி சிறந்தார்னு சொல்றேன். பிசாசு எங்க கொண்டு போறான்? வனாந்தரத்துல. சோத்திரம். வனாந்தரம் ஒண்ணுமே இல்லாதது. அருமையானவர்களே, வனாந்தரத்திலே கொண்டு போகிறான். ஒரு இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்க போறாரு. ஆனா முதல்ல எங்கதான் சந்திக்கிறாங்க? வனாந்தரம் தான். தேவ பிள்ளையே, நான் மைக்கு பிடிச்சிட்டு இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசுறேன். ஆனா நான் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது, நான் வேதாகம ஸ்கூலுக்கு படிக்க செல்லும் பொழுது எனக்கு முன்னாக இவ்வளவு கூட்டம் இருக்கும். நான் பிரசங்கம் பண்ணுவேன். என்னை நம்பி தேவன் ஜனங்களை தருவாரு. எனக்கு பிரசங்கிக்க ஞானத்தை தருவாரு. என்னை உயர்த்துவாருன்னு என்னுடைய ஆரம்ப காலத்துல தரிசனமும் இல்லை. எனக்கு ஒண்ணுமே இல்லை. எனக்கு ஒண்ணுமே இல்லை. நான் பிளாங்கா தான் இருந்தேன். ஆனா நான் அப்படி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த பொழுது இங்கும் போராட்டம் இருந்தது. ஏதோ படிப்போம் என்று சொல்லி தேவ காரியங்களை செய்தேன். தேவனுடைய பிள்ளையே, அந்த என்னுடைய உண்மையும் என்னுடைய பக்தியை பார்த்து கொஞ்சமாகத்தான் ஆசீர்வாதங்களை என் கண்ணுக்கு காட்டினார். எல்லாத்தையும் டக்குன்னு காட்டில. ஆண்டவர் சில நேரங்களிலே உன்னை வனாந்தரத்துக்கு தான் கொண்டு போவார். உன் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டே எல்லாம் வனாந்தரம் தானு கேட்காத. அந்த வனாந்தரத்தில் நீ உண்மையா இருந்தாதான் கொஞ்சமாய் ஆசீர்வாதங்களை உன் கண்ணுக்கு கர்த்தர் காட்டுவார். கைதட்டி கர்த்தரை சொல்றீங்க. ஆரம்பத்தில் எல்லாம் உன் கண்ணுக்கு தெரியவில்லை. தேவனுடைய பிள்ளை எல்லாரும் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். எதுவுமே ஆரம்பத்தில் காட்டி, அதாவது ஆண்டவர் சொன்னார், கண்டு நம்புவதை விட காணாமல் நம்புகிறவன் பாக்கியவான். எனக்கு ஒரு குழப்பமும் இல்லை. எனக்கு அப்படிப்பட்ட காரியமும் இல்லை. ஓடுன எது எனக்கு தெரியுமோ அதை நான் செஞ்சேன். ஓடுனேன். என் ஓட்டத்தை பார்த்தார், என் நிலையை பார்த்தார். உங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார். இதற்கு நான் எவ்வளவு தகுதி உள்ளவன் அல்ல. இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஒருவேளை உன் வாழ்க்கை வனாந்தரமா இருக்கு, நீ பயப்படுறியா? வெற்றி சிறந்தவர் உன்னோடு கூட இருக்கிறார். கையில கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு வனாந்தரத்துல போனார். நிறைய பேர் என்ன நினைக்கிறானா, அவர் உபவாசம் முடித்த உடனே சாத்தான் சோதனைக்காரன் வந்தானே. தப்பு. வேதம் சொல்லுகிறது 40 நாளும் அவர் சோதிக்கப்பட்டார். உபவாசம் 40 நாள் இருந்தா 41 நாள் சோதனை இல்லை. 40 நாளும் சோதிக்கப்பட்டார் என்று லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நீங்கள் தெளிவாய் பார்க்கலாம். 40 நாளும் அவர் சோதிக்கப்பட்டார். 40 நாளும் பிசாசு உருவமா வரல, ஆவியில, சிந்தனையில, யோசனையில, அவருடைய சரீர உணர்வுகளின் வழியாக, எண்ணங்களின் வழியாக அவரை சும்மா
விடுதலையா ஜெபிக்கவே விடல. ஸ்தோத்திரம். ஆனாலும் ஆண்டவர் உணர்வுகளின் வழியா, சிந்தனை வழியா, யோசனை வழியா அப்படி வந்த எல்லா பிசாசின் சோதனைகளையும் அந்த 40 நாள்ல வச்சிட்டார். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் 40 நாளுக்கு அப்புறம் பிசாசு உருவம் கொண்டு வந்தான். You must listen the word. 40 நாள் அவன் பிசாசு தன் உருவத்தை காட்டி வரல. 41ஆம் நாள் அப்படி வந்தான். ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு சோதனை எப்படி தொடர்ந்துச்சு? அவருக்கு பசி உண்டான பொழுது, தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில அவசரங்கள் என்று வருகிற பொழுது முதல்ல இயேசு வரதை விட சாத்தான் வந்து ஆஜராயிடுவான். உன் அவசரத்தை அவன் சோதனையை எடுப்பான். நிறைய பேர் அவசரத்துல எதையாவது ஒன்று செஞ்சுருவாங்க. அவசரத்துல எதையோ ஒன்று சிக்கிடுவாங்க. அவசரங்க அதனால போனேன், கடைசியில பார்த்தா வாழ்நாளில் சிக்கலாகி போச்சு. நம்முடைய அவசரங்கள் தான் சில நேரங்களில் சாத்தானுக்கு நம்மை அடிமையாக்கி விடுகிறது. காத்திருக்கும். அதான் வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல புதுபல் அடைந்து அவர் சட்டைகளை போல அடித்து எழுப்புவார்கள். அம்மா, அவசரப்படும் பொழுது நிதானமாய் செயல்படு. ஆகவே தான் பைபிள் சொல்கிறது, விசுவாசிக்கிறவன் பதறுவது இல்லை. உன்னுடைய அவசரங்களிலே பிசாசு முதல்ல ஆச்சரவா. ஆனால் என் ஆண்டவர் அந்த அவசரத்திலையும் தனக்கு பசி உண்டு. ஹல்லேலூயா. தனக்கு பசி உண்டு. வயிற்றை கிள்ளுகிறது. என்ன செய்திருக்குள்ள அவசரம் தான். கர்த்தருக்கு ரொம்ப நீடுதான், பசிதான், தேவைதான். ஆனாலும் அவர் சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான்னு சொல்லி என் ஆண்டவர் வெற்றி சிறந்தார். கைதட்டி எல்லாரும் கர்த்தரை சொல்கிறார். அவசரத்திலும் வெற்றி சிறந்தார். அவருக்கு தேவைதான், ஆனால் அடிமைப்பட்டு விடவில்லை. ஏசா அவசரத்துக்கு ஆளாகி சேஷ்ட புத்திர பாதத்தை இழந்தான். என் ஆண்டவரோ அவசரத்திலும் அவர் ஜெயித்தார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கை நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில என்ன அவசரம் வந்தாலும் நான் தோல்வியான விஷயத்தில் சிக்கக்கூடாது. உம்மை போல ஜெயிக்கும்படி உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்கு அனுப்பு. இந்த செய்தி நான் சிந்தித்து சொல்லிட்டு இருக்கும் போதே, உயிர்த்தெழுதலின் வல்லமை உள்ள எல்லாரும் ஜெயிப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்க, இப்ப நான் சொல்றது உயிர்த்தெழுதலின் செய்தி. உங்களுக்குள்ள உயிர்த்தெழுதல் வல்லவர் தான் என் செய்தி, தேவனுடைய செய்தி. அந்த அது உங்களுக்குள்ள பாய்வது பத்தி எரியணும் இன்னைக்கு. ஆனாதான் கர்த்தர் பேசுற வார்த்தை அந்த 2 சீசனுக்கும் பத்தி எரிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் கையில ஒரு டிவி ரிமோட் இருக்குன்னு வச்சுங்க. என் ரிமோட்டினுடைய பேட்டரியில நல்ல பவர் இருந்துச்சுன்னு சொன்னா, நான் எவ்வளவு லாங்ல இருந்து என் டிவியை, என்னுடைய ரிமோட் கண்ட்ரோலை நான் இயக்கினாலும் டிவி அங்கே ஒர்க் ஆகும். ஆனா என் ரிமோட் கண்ட்ரோல பவர் குறைஞ்சிச்சுன்னு சொன்னா, நான் அந்த ரிமோட் கண்ட்ரோல் டிவிக்கு கிட்ட எடுத்துட்டு போயிட்டு மூவ் பண்ணாதான் அந்த டிவி ஒர்க் ஆகும். அந்த மாதிரி இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாருக்குள்ளும் அந்த உயிர்த்தெழுதலின் பவர் இருந்துச்சுன்னா, இப்ப நான் ரிமோட் கண்ட்ரோல போல இயக்குறேன். அந்த ரிமோட் பவர் கொடுக்க வருவதற்கு வல்லமையாக உள்ள பவர் இல்லைன்னு வச்சுங்க, இந்த செய்தி பவர் உங்களை அட்டாக் பண்ணாது. உள்ள நீங்களும் பவரா இருந்தாதான் இந்த பவர் வரும்போது அங்க ஒரு பர்சன் சோதரிப்போமாக. எத்தனை பேர் பச்சி எரிகிறது? உங்கள் இறுதிய பச்சி எரிகிறதோ? தேவ வார்த்தையால் உங்கள் இறுதிய பச்சி எரிய வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை செய்தி கேட்கும் போதே இறுதிய பத்தி எரியணும். செய்தி கேட்கும் போதே உன் இறுதிய பத்தி எரிந்தனா உனக்குள்ள தெய்வீக வல்லமை இருக்கிற அர்த்தம். கையை கட்டி கர்த்தரை துதியுங்கள், போற்றுங்கள், துதியுங்கள், உயிர்த்தெழுதலின். அது மாத்திரமல்ல, உட்டான சாத்தான் லூக்கா 5:4 பாருங்க, உயர்ந்த மலைக்கு ஒரே நிமிஷத்துல கொண்டு போனான். The glory of the world, the glory of the world. உலக மகிமையை காட்டினான். உலக மகிமை என்கிற சோதனை வந்தது. உலக மகிமை என்கிற சோதனை. தேவ பிள்ளையே, வெற்றி சிறக்கணும். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வளர உனக்கு உலக மகிமை உன்னை தேடி வரும். 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 அதுக்கு முன்னாடி உலக மகிமை உனக்கு கிடைச்சிருக்காது. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வளர உலக மகிமை உன்கிட்ட வரும். அப்போ ஒரு விசுவாசிக்கிற சோதனை காலம். உலக மகிமையா, தேவ மகிமையா? எனக்கு உலகத்தை நான் சூஸ் பண்ண போறேன்னா
தேவ மகிமை நம்ம எடுத்துக்கொள்ள போறோம். உலகத்தில் போகிற அந்த ஒரு சில சம்பாத்தியத்தை வருமானத்தை நம்ம முக்கியப்படுத்த போறோம். இல்ல விசுவாச நம்பிக்கை பக்தியை இதை நம்ம முக்கியப்படுத்த போறோம். ஒன்று முக்கியம், இதை தேர்ந்தெடுக்கிறவர்கள் இதை இழந்து விடுவார்கள். இதை தேர்ந்தெடுக்கிறவர்கள் இதை அனுபவிக்க முடியாது. எது யாருக்கு முக்கியமோ அதை அவர்கள் நினைத்திருப்பார்கள். கர்த்தர் உலக மகிமை வேண்டாம் என்று அவர் தேவ மகிமை வெற்றி சிறந்த எந்த பணத்தை காட்டியும் எந்த வருமானத்தை காட்டியும் சாத்தானே என்னை இயேசு விட்டு நீ பிரிக்கவே முடியாது என்று சொல்கிறவர்கள் எந்த பணத்தை எந்த வருமானத்தையும் காட்டி செய்ய முடியாது. நான் நேற்று ஒரு பிரதர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஏன் பிரதர் நீங்க இந்த மாதிரி செய்யக்கூடாதா ஏன் இப்படி நீங்க பண்ணுங்க ஒரு விஷயத்துக்காக பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், நான் இதையெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன்னா என்னால் சரியா ஜபத்துக்கு வர முடியாது பாஸ்டர், கர்த்தரை தேட முடியாது பாஸ்டர், தேவனுடைய காரியத்தினால் பங்கு கொள்ள முடியாது பாஸ்டர், என்னால் அதை செய்ய முடியும், ஆனால் தேவனுடைய காரியத்தில் எனக்கு தடை வருமே என்பதற்காக அதை நான் வேண்டாம் என்று ஒதுக்கி இருக்கிறேன் என்று சொல்லும்போது என் உள்ள மகிழ்ச்சியாக ஒரு மாநிலத்தில் இப்படிப்பட்ட வார்த்தையா அநேகரை இப்படி கேள்விப்பட்டிருக்கிறேன். நல்ல வருமானம் உள்ள சம்பளம், ஞாயிற்றுக்கிழமை லீவ் தரமாட்டேன்னு சொல்லிட்டான், அந்த வேலையே வேண்டாண்டான்ட்டு நான் ஒதுக்கிட்டு கம்மியான சம்பளத்துக்கு வேலை செய்யணும்னு சில விசுவாசி சொல்லும் போது வெளியே அடமாட்டேன், உள்ளுக்குள்ள அந்த விசுவாசி நினைச்சாரு, அப்பா இந்த விசுவாசி உள்ளுக்குள்ளே கொண்டிருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம், இந்த அன்பு கடைசி வரைக்கும் இந்த விசுவாசிக்கு இருக்கும்படி நீ உதவி செய்வீராக. இன்றைக்கு இருக்கிற இந்த பக்தி கடைசி வரைக்கும் இந்த ஆத்மாவுக்குள்ள இருக்கட்டும் பாய்தான் என் ஜபம். நாளுக்கு நான் வளர வளர உலக மகிமையும் வரும். கர்த்தர் தந்துட்டாரு வாங்கி வச்சு அமைக்கிறது இல்லை. யூ மஸ்ட் நிதானிக்கணும். இதனாலே ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படுமா, என் ஜப வாழ்க்கை பாதிக்கப்படுமா, என் விசுவாச வாழ்க்கை பாதிக்கப்படுமா, கர்த்தருக்கு எனக்கு இருக்கிற உறவு பாதிக்கப்படுமா? ஆண்டவர் அதிலும் வெற்றி சிறந்தார். அடுத்தது லூக்கா 4:9 பாருங்க. அவரை தேவ ஆலயத்திற்கு கொண்டு போனோம். தேவ ஆலயத்தின் உட்பறிக்கை என்று சொல்லுகிற பொழுது தேவ ஆலயத்தின் கோபுரத்தை உச்சியை காட்டுகிறது. இது என்ன? கர்த்தர் வழக்கமா போற ஆலயத்துக்கு பிசாசு கொண்டு போறான். இது பாருங்க, இது வித்தியாசமா தான் இருக்கு. பிசாசுக்கும் ஆலயத்துக்கு சம்பந்தம் இல்லை, ஆனா இயேசுவுக்கும் ஆலயத்துக்கு சம்பந்தம் இருக்கு. பிசாசு சில வேளையில அவன் வழியா நம்ம இழுத்து கொண்டு போய் சோதிக்காம நம்ம வழியாவே இழுத்துட்டு வந்து நம்ம சோதிக்க வைப்போம். அதான் பிசாசு. எங்க கொண்டு போறான்? 4வது பாயிண்டாக ஆலயத்தை கொண்டு போறான். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை சொல்றேன், சில நேரங்களில் உங்களுடைய ஆவிக்குரிய சிகரங்களிலும் உங்களை பிசாசு தள்ளிவிடுவான். ப்ளீஸ் ப்ளீஸ், நீ நல்லா ஜெபம் பண்ணுவ, நீ நல்லா பிரசங்கம் பண்ணுவ, நீ ஆவிக்குரியவனா இருப்ப, சாக்கறது. இயேசுவை பிசாசு ஆலயத்திற்கு கொண்டு போய் அங்கே தள்ள பார்த்தான். You must understand the particular scripture. அனாந்தரத்தை தள்ள பார்க்கல, எங்க தள்ள பார்க்கிறான்? அப்படியானால் ஆலயத்திற்குள் இருக்கிறவனும் தள்ளப்படுவதற்கு என்ன உண்டு? என்ன உண்டு? ஒருவேளை ஆவிக்குரிய சிகரத்தில் இருக்கிற முன்னாடி எனக்கு ஜெபிக்கிறேன், இப்போ நான் ஜெபிக்கிறேன், முன்னாடி விசுவாசம் தெரியும், இப்போ எனக்கு விசுவாசம் தெரியும், முன்னாடி கிருபை பற்றி தெரியும், இப்போ எனக்கு கிருபை தெரியும், ஆகவே நான் சூப்பரா நீ எல்லாத்தையும் கலக்குன்னு சொல்லாத. என் 15 வருஷ ஊழிய அனுபவத்தில் ஆவிக்குரிய சிகரங்களில் எத்தனை பேர் விழுந்ததை என்னால் கணக்கிட்டு சொல்ல முடியும். ஜாக்கிரதை. எந்த அளவுக்கு ஆவிக்குரிய அனுபவங்களின் சிகரங்களில் கடந்து செல்கிற சிகரம் என்பது ஆவிக்குரிய அனுபவத்தின் மேலாய் வளர்கிற அனுபவம். வளர வளர வீழ்ச்சியும் உன்னை தேடி பிசாசு வைப்பான். இதுல இருக்கிற பெரிய விசேஷம் தெரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளையை அப்படி அவன் கொண்டு போனான். நான் இன்னைக்கு சொல்றேங்க, நான் நிற்பது தேவனுடைய கிருபை. நிற்கிற எவனும் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று பைபிள் சொல்கிறது. நான் ஒவ்வொரு பிரசங்கத்தை முடிக்கும் போதும், ஒவ்வொரு ஊழியத்தை முடிக்கும் போதும், ஒவ்வொரு நேரம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் போதும் என் உள்ளத்தில் நிற்பது உம்முடைய கிருபையினால் நான் நிற்கிறேன். உம்முடைய கிருபையினால் நிற்கிறேன். உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் நான் இந்த சிகரத்தில் நிற்க முடியாது. உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் சாத்தானிய சதி நாசத்தால் நான் சிகரத்தில் கீழே விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபையே, தேவனுடைய கிருபையே. ஹalleluya.
என்னை நிற்க வைத்த கிருபை இது. கலந்து போன நேரத்தில் எல்லாம் இந்த தினப்படும் என்னை நிற்க வைத்த கிருபை இது. கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. கிருபையா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபையா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபையா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபையா இன்றும் எல்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றும் இல்லா எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே, ஆலயத்தில் கொண்டு போய் தள்ள பார்க்கலாம். தள்ளுதல் என்பது உலகத்தில் இருக்கும் பொழுது மாத்திரம் வராது. ஆவிக்குரிய அனுபவத்தை சில ஆட்கள் நல்லா ஜெபம் பண்ணணும், அவ்வளவு உள்ள பெருமை இருக்கும். ஊழியஞ்சேரனுவாங்க, பெருமையா பேசுவாங்க, காரியம் பண்ணிடுவாங்க. ஆனா அவருடைய நடவடிக்கை பார்த்தா பக்திக்கு அவங்க சம்பந்தமே இருக்காது. ஜாக்கிரதை. இயேசு சிகரத்தில் கொண்டு போனான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆனாலும் ஒண்ணு, சிகரத்தில் இருந்து தாழ குதியும் என்று நான் சொன்னான். யூ மஸ்ட் லிசன் தி வேர்ட். தள்ளல, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தள்ளல பிசாசு, குதியும்னு சொன்னான். அப்போ பிசாசோட பிள்ளைகளை தள்ளுறதுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கல. உன்கிட்ட பேசி உன் சிந்தையை மாற்றி உன்னையே கீழே வைப்பான். சிங்கம் வந்து கடிக்காது, கர்ச்சனை செய்யும். எவனை விழுங்கலாமோ என்று சிங்கம் கடித்து குதறுகிறது பைபிள் இருக்கா? என்ன செய்கிறது? கர்ச்சிக்கிறது. அப்போ பிசாசு கடிக்க மாட்டான், கர்ச்சிப்பான். பிசாசு உன்னை தள்ள மாட்டான், உன்னை தள்ள வைக்கும்படி உன்னோடு பேசுவான். விழுந்து கீழே விழு, கொஞ்சம் நீ பண்ணதான் என்ன, நீ ரொம்ப இதாயிட்ட, கொஞ்சம் அப்படி போனதான் என்னன்ட்டு பேசி பேசி நீங்களே விழுவீங்க. ஜாக்கிரதை. அவருடைய பிள்ளைகளை தள்ளுறது கர்த்தர் அனுமதி கொடுக்கல. அவனே வழி கட்டாயமா தள்ளணும்னு ஒரு ஆர்டர் பைபிள் இருந்துச்சு, நம்ம எல்லாரும் கீழே விழுந்திருப்போம். ஆனா அந்த அந்த அனுபவத்தை கொடுக்கல, ஆண்டவர் அனுமதி கொடுக்கல. உன்னை தொடுகிறவரின் கண்மணியை தொடுகிறான்னு கர்த்தர் சொன்னார். ஆனா நீங்க என்ன செய்யணும்? கிருபப்பா, 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 கிருப, 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 என்னதான் இருந்தாலும் கிருப, கிருப, கிருபன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க தான் சாத்தான் கீழே விழு விழுன்னு சொல்றவங்க காதை விடாது. அவங்க எப்போது தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய பிள்ளையே, என் நோக்கெல்லாம் ஆண்டவரே பா, நித்திய ஜீவதாசு இப்படி பிரசங்கம் பண்ணா, இப்படி பண்ணா, ஒரு காலத்துல அப்படின்னா பார் அவன் வாழ்க்கையை எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி என்ன சொல்லக்கூடாதப்பா. நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். ஒருவேளை நான் அன்றைக்கு விழப்போகிறேன், அதற்கு முன்பதாகவே உடைய ராஜ்யத்தில் என்னை எடுத்துக்கொள்ளும். நான் விழுந்து போய் ஆண்டவரே உடைய நாமத்தை தூஷிக்கிற ஒரு ஊழியனாக இருக்கக்கூடாது. நான் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் வரைக்கும் உமக்குள் நான் நிற்கிறவனாய் நான் இருக்க வேண்டும். மருந்தளிச்சு, நாலு பேச்சு, காய் துப்பி, கண்டாடு சிரிச்சு, ஊரு சிரிச்சு, நாடு சிரிச்சு நான் ஒரு ஊழியக்காரன் நிற்க கூடாது. நான் நிற்கும் வரை உங்களுடைய நாமத்துக்கு அது மகிமையா இருக்க வேண்டும். நான் நிற்கும் வரை உங்களுடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்கிறதா இருக்குமானால் என்னை நிறுத்தும். என்னால் ஒரு அவப்பெயர் உண்டாக்குமானால் என்னை எடுத்துக் கொள்வது நலமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழிய பாதையில் இயேசு கடந்து வந்தவர்களை பாருங்கள். நான் நிறைய சொல்ல நினைத்தேன், ஆனால் எனக்கு நேரம் இல்லை. அருமையான ஊழிய பாதையில் அவருடைய வாழ்க்கையில் பிசாசு பிடித்தவர்கள் வந்தார்கள். அவருடைய வாழ்க்கையில அநேக பிசாசுகள் வந்தது. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் அந்த பிசாசுடைய வல்லடிக்கு அவர் என்ன செய்யல, தங்களை செய்யல. ஒரு முறை ஆண்டவர் ஆலயத்துக்கு போறார், நான் வேகமா பிடிக்க போறேன். அப்படி ஆண்டவர் சபைக்கு உள்ள வர, சபைக்குள்ள வந்து ஒரு பிசாசு உட்கார்ந்துருக்கு. சபைக்குள்ள எதுவும் உட்கார்ந்துருக்கோம்.
சத்தமா சொல்லுங்க. விசுவாசி மாட்ட நீங்க கேட்கலாம், பாஸ்டர் இது வாட் அவர் பாசிபிள், இது எப்படி பாசிபிள்? பாசிபிளா நீங்க பைபிள தான் ஆராய்ச்சி பார்க்கணும், பாசிபிளா அன்பாசிபிளா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உள்ள யாரும் உட்கார்ந்துருந்தோம். ஒருவேளை நீங்க இதுக்கு என்ன காரணம் தெரியல, ஆனா சரி ஒருவேளை பிசாசு உள்ள உட்கார்ந்தாலும் ஒரு வராண்டாவ இல்ல பிசாசு சபைக்குள்ள வர வாசப்படி ஏதாச்சும் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம் இல்லையா, எப்படியோ ஒண்ணு. அதனால இயேசு உள்ள போனாரு, உள்ள பிசாசு பிடித்தவர் தான். அவன் சொன்னா நீ தேவனுடைய பரிசுத்த குமாரன் அப்படின்னு உள்ள ஆளுநர். அங்கே பிசாசு உள்ள வந்துட்டு என்ன பண்ணுது, புகழுது இயேசுவை. அந்த புகழ்ச்சி பரவாயில்லையே, என்ன உங்க பிசாசு கூட்டமே பரிசுத்தம் அங்கீகரிச்சுச்சா, எப்ப அந்த சர்டிபிகேட்லாம் வந்துச்சுன்னு கத்துறாங்க வேடத்துல. பா பிசாசு என்ன ஜெயித்தா, தன்னை புகழுகிற பிசாசின் நடுவிலும் கர்த்தர் ஜெயித்தார். நிறைய பேர் உங்களை புகழ்வாங்க, நீங்க செய்யறத புகழ்வாங்க. அந்த புகழ்ச்சிக்கு behind the demon spirit there, the behind the demon spirit there, அதனுடைய பின்னாக புகழ்ச்சிக்கு பின்னாக ஒரு சாத்தானின் தந்திரம் இருக்கிறது. அதை பார், புகழ்ச்சியை பார்க்காதே, புகழ்ச்சிக்கு பின்னாக இருக்கிற அந்த சாத்தானுடைய தந்திரத்தை ஜெயிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் பரியாசம் வந்தது. என்ன வந்துச்சுங்க? பிசாசெல்லாம் இவர் துரத்துறாரு, ஆனா இவருக்கு பேர் என்ன தெரியுமா? பிசாசுகளின் தலைவனா. இவருடைய பட்ட பேருக்கும் இவர் வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லை. இயேசு ஊழியத்தை துவங்கும் போதே 40 நாள் உபவாசத்தோட துவங்கினாரு. அவருக்கு வந்த பேரு போஜன பிரியன். கவனிங்க, சம்பந்தமே இல்லாத பரியாசங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அப்படி இல்லவே இல்லை. ஆனா பரியாசம், நீங்க சொல்லாததை செய்யாததை செஞ்ச மாதிரி சொல்லுவாங்க. நான் சொல்றேன், அதெல்லாம் வெற்றி சரக்கத்தான் இயேசு உயிர்த்தெழுந்தார். எல்லாத்தையும் காரணம் எடுக்க கூடாது. நான் இல்ல, அந்த அம்மா சொல்லு, நீ தான் ஜெயிக்கணும். ஒண்ணு சொல்றாலும் நிப்பாட்டணும். சோத்திரம் இல்லாட்டா அதை தாங்கும் பலம் நமக்கு தேவை. இதுக்கெல்லாம் உயிர்த்தெழுதல் வல்லமை தேவை. இல்லாத காரணத்து கூட இயேசு பாருங்க போஜன பிரியன்னு சொன்னாங்க, இயேசு பிசாசுகளின் தலைவன் சொன்னாங்க. ஆனாலும் இயேசு என்ன செய்தார்? அவங்க ஒண்ணுமே சொல்லல. சோத்திரம் அதெல்லாம் இந்த காரியங்கள் எல்லாம் ஜெயித்தார் ஆண்டவர் சிலுவையில். இதுதான் சிலுவையிலே இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்தார், வெற்றி சிறந்தார். நீங்க தொடர்ந்து வேதத்திலே பார்க்கிற பொழுது அருமையான தேவனுடைய பிள்ளையே, லூக்கா 9ஆம் அதிகாரம் 9-10 இருந்து ஏரோது பார்க்க விரும்பினானாம். ஆனா இயேசு கிறிஸ்து அங்க போகாம ஜெபிக்க போயிட்டாரு. ஏரோது பார்க்க போயிருந்தா ஒரு பிரபலியமா இருப்பாரு. சோதரம் பிரபலியத்தை விரும்பாத, பிரபலியம் ஒரு சோதனை. இங்க வாங்க உங்களை நாங்க அறிமுகப்படுத்தி விடுறேன், அங்க வாங்க அங்க அறிமுகப்படுத்துறேன். எனக்கு அந்த மாதிரி பிசினஸே இல்லை. இயேசு என்னை அறிமுகப்படுத்தாதான் நினைச்சு நிற்கும். ஒரு மனுஷன் என்னை அறிமுகப்படுத்தினா அது உடனே போயிடும். ஒரு நாளும் பிரபலியத்தை விரும்பாதே, பிரபலியத்தை விரும்பாதே. உன் பேரை கர்த்தர் உயர்த்தும்படி காத்திரு. கைதட்டி கர்த்தரை சொல்லி போனாங்க. ஹல்லேலூயா. ஏரோதுவை பார்க்க போனா நீயும் ஏறணும். நான் ஏரோதுவை பார்க்க வரக்கூடிய சொல்லி அங்கேயும் அவர் ஜெயிக்கிறார். சோத்திரம் வித்தியாசமான விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, 8ஆவது குறிப்பாக பாருங்க, ஒரு இடத்துல சொல்றாங்க, நீங்க வீட்டுல யோசிச்சு பாருங்க, இந்த ஊர் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆகவே சோத்திரம் அக்கினியை கொண்டு வந்து என்ன பண்ணுவோம்? அழிப்போம். எலியா அக்கினியை இறக்கிறது போல இங்கே என்ன செய்வோம்? அக்கினியை கொண்டு வருவோம்னு சொல்லி பேசுறாங்க. கர்த்தர் அந்த பசங்க நீங்க என்ன ஆவியுடையவனா? போயேசுறாங்க. சில நேரம் இல்ல நம்ம உசி பேத்தி விட்டுருவோம். உங்களை ஏற்றுக்கலாம் ஆண்டவரே, போட்டுருங்க ஆண்டவரே அக்கினியனும். சோத்திரம் அதுக்கு பின்னாடி என்ன கிரியை செய்கிறது? ஒரு சாத்தான். இப்போ இயேசுநாதமே பண்ணா எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இயேசுநாதர் வந்து அக்கினி இறங்கிட்டு போயிட்டாருன்னு சொல்லி அவருடைய சுவிசேஷ தடைவர் பிசாசு எவ்வளவு சாதுரியமா வந்து சில ஆலோசனை கொடுத்தான். ஆனால் கர்த்தர் அந்த ஆலோசனைகளை ஜெயித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இன்னொரு வசனத்துல எல்லாரும் இயேசுநாதர் சொல்றாங்க, ஏரோதுகள் கொல்ல திட்டம் போட்டுக்கிறான். இந்த ஊர்ல வராங்க போயிடுங்க. ஏரோதுகளை என்ன செய்ய திட்டமிட்டுக்கிறான்? கொல்ல திட்டமிட்டுக்கிறான். இந்த ஊர் கொள்ளைக்கு போயிடுங்கன்னா அவர் சொன்னாரு, இன்னைக்கு இல்ல 3 நாளைக்கு இங்கத்தான் நான் வளர போறேன், இங்கத்தான் இங்கிட்டு நடக்க போறேன், எனக்கு சில வேலைகள் இருக்குது அப்படி போய் அந்த நரிக்கு போய் சொல்லுங்க. கொலை மிரட்டல்கள் வந்தது. இயேசு உடனே அந்த கொலை மிரட்டலுக்கு பயந்து அவர் அங்க போயில. அங்க இன்னும் 3 நாட்கள் அநேகருக்கு அற்புதம் செய்து அதிசயம் செய்து அங்கே இருக்கிற அந்த ஏரோதின் மிரட்டல் என்ற சோதனையை கர்த்தர் ஜெயித்தார். கைதட்டி சொல்லுங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல
வாசித்து பாருங்க. இதெல்லாம் குறிப்பு, நான் இதெல்லாம் பெரிய செய்தி, எனக்கு எல்லாத்தையும் சொல்ல முடியல, அப்படியே முடிக்க முடியல, கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்க. லூக்கா 12:1 பார்த்தீங்கன்னா அந்த பைபிள் சொல்லுது, ஒரு பெரும் கூட்டம் மிதிக்கத்தக்கதா கூடிய ஒரு ஆள் மிதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நெருக்கமான கூட்டம். அந்த கூட்டத்தின் நடுவில் இயேசு சீஷர்களோடு பேசிக்கிறார், கூட்டத்தோடு பேசினார். அது ரொம்ப ரகசியமான, நான் உங்களுக்கு எடுத்துக்கொள்றேன், வீட்டில் போய் தியானம் பண்ணி பாருங்க. ஒரு பெரும் திரள் கூட்டம் இருக்கிறது, அந்த பைபிள் பாருங்க, சீஷர்களோடு பேசினான், கூட்டத்தோடு பேசினார். அங்கே கூட்டம் இருந்தது, ஆனால் அவருடைய செய்தி கூட்டத்தோடு அல்ல, எதோடு கூட இருந்தது, சீஷர்களோடு கூட இருந்தது. சில நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சில கூட்டம் வந்து தடுக்கும், தடை பண்ற கூட்டம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும்னு வருவான், அது ஒன்று மஞ்சப்பையை மாட்டிக்கிட்டு அழுகி போன பழத்தை எடுத்துக்கிட்டு வீணா போன மிச்சரை வாங்கி போட்டுக்கிட்டு வீணா போன ஒரு சோத்திரம் ஸ்வீட்டெல்லாம் எடுத்து வாழை போட்டுக்கிட்டு ஒரு கூட்டம் வரும். இன்னைக்கு நாங்கள் உங்க வீட்டில் உட்காந்து பிரியாணி தொல்லை வந்தாங்க, அந்த கூட்டத்தை பார்த்து உட்காந்துறாங்க. கூட்டத்தை இழுத்துட்டு வா இல்ல விட்டு வா. சில ஆட்கள் கூட்டம், மாமா வந்துட்டான், மச்சனிச்சு வந்துட்டான், சித்தப்பா வந்துட்டான், மாமா வந்துட்டாரு, கூட்டங்கள் உன்னை மயக்குதோ. சபிக்கப்பட்ட பொல்லாதாவே, எவ்வளவு பிரசங்கமான திருந்தா மாட்டிய நீ. வந்துட்டா பிரான்ஸ்ல வந்துட்டா போதும், சவுதியில வந்துட்டா போதும், ஆஸ்திரேலியா நடராஜ் ஒரே போடாரு, இங்க இருக்கிறதான சொல்ல முடியும், அதுக்காக உங்களைத்தான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. எனக்கும் ஒருவேளை அப்படி வந்தா நானும் தான் இந்த செய்திக்கு. யார் வந்தா என்ன, யார் வந்தாலும் என்னன்னு கேட்கிறேன். ஏதோ பிள்ளையே, கூட்டங்களோ உறவுக்காரரோ குழுமம் எனக்கு முக்கியம் இல்ல, இயேசு எனக்கு முக்கியம். சொன்ன பாவத்தையும் இது இல்லை, இந்த கூட்டத்தையும் ஜெயிக்கணும். கூட்டத்தை ஜெயிக்க தெரியணும் உனக்கு. மச்சனம் வந்துட்டாரு ஒதுக்கிடாரு, மாமா வந்துட்டாரு ஒதுக்கிடாரு, பெரியப்பா வந்துட்டாரு ஒதுக்கிடாரு, பீச் பார்க்க வந்தாரா அதனால சாயந்தர கூட்டத்துக்கு போயிடாரு நம்ம ஆக்கித்துல உட்காந்துட்டான் பண்ண கேடுகட்ட மாநிலனே. கூட்டத்தையா பார்க்கிறாய்? உன் கையில் இருக்கிற வேதத்தை திறந்து வா. மிதிக்கும்படியான கூட்டம் இயேசுவை சூழ்ந்திருக்கு. என் ஆண்டவர் கூட்டத்தை கண்டுகொள்ளவில்லை, சீச்சர்களோடு தம்முடைய திட்டங்களை எந்த கூட்டமும் ஆவிக்குரிய வாழ்க்கை தோல்வியில செய்யக்கூடாது. நான் சொல்றேன், ஜெயம் ஜெயம் சொல்றேன், இதுலயும் நான் ஜெயிக்கணும். ஏசப்பா, உங்களை ஆராதிக்கிறதுக்கு விரோதமா எத்தனை கூட்டம் வந்தாலும் நான் கூட்டத்தை முக்கியப்படுத்த கூடாதுப்பா. அதையும் ஜெயிச்சு உங்க சன்னிதானத்தை வந்து ஆராதிப்பேன்னு சொல்றேன். எல்லாரும் ஊருக்கு அனுப்பிட்டு நீ சபைக்குள்ள ஆயோசமா வருது, கத்தரை வெட்கப்படுத்துறது கிடையாதுமா. வளர வளர ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருங்க. என்னதான் நெத்தி கட்டாலும் அந்தந்த நேரத்தில் அந்தந்த ஆளா ஆயிரியம்மா, அந்தந்த ஆளா ஆயிரியப்பா, ஜாக்கிரதை. என்னதான் வசனம் கேட்கிற, என்னதான் ஆவிக்குரிய அனுபவம், என்னதான் நீ ஆவிக்குரிய விடுதலை உனக்கு. நான் யாரையோ மனதில் வைத்தல்ல, உங்க பைபிள்ல இருக்கான்னு பாருங்க. அந்த பைபிளுக்கு நான் சரியான வியாக்கியானம் கொடுக்கிறேன் பாருங்க. ஏசு அப்படி செஞ்சாரா? ஸ்தோத்திரம். யாராவது வசனம் வாசிக்க பாருங்க. 12:1 லூக்கா 12:1. அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, please underline the word, அவ்வளவு கூட்டம் வந்தும் அவங்களுக்கு முதலிடல்ல, கூட்டத்துக்கு முதலிடல்ல. ப்ளீஸ், இந்த வசனத்தை நான் வீட்டில் தியானிக்கும் போது மனம் நெகிழ்ந்து, தேவனே இந்த அனுபவத்தை எனக்கு தார், இந்த வெற்றி எனக்கு தார். முதலாவது யாரை நோக்கி? சீஷரை நோக்கி. நீங்கள் மாயக்காராய பரிசையோடு பிடித்த மாவை குறித்து எப்படி இருங்க? கைகளை தட்டி இந்த ராஜாவை சொல்லுங்க, கைகளை தட்டி இந்த ராஜாவை சொல்லுங்க, கைகளை தட்டி தேவனை சொல்லுங்க. ஆவிக்குரிய ஆழத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கூட்டத்தை அல்ல, எம்மா பெரிய கூட்டம், மிதிக்கத்தக்கதான கூட்டம். பட் முதலாவது சீஷரை நோக்கி பார்த்த, அது தெரியும், எங்க பேசணும்னு தெரியும், யாருக்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் தெரியும். முதல்ல சபைக்கு தான் முதலிடம். ஏன்னா அதுதான் எனக்கு கஞ்சி ஊத்துது, அதுதான் எனக்கு வாழ வைக்குது, அதுதான் எனக்காக
கவனிங்க, எங்கே முதலிடம்? அது ஒரு பெரிய விஷயம். ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, லூக்கா 20:20 பாருங்கள். தங்களை உண்மை என்று காண்பிக்கிற வேவுக்காரர். எப்படிங்க? தங்களை உண்மை என்று காண்பிக்கிற, ஆனா உண்மை இல்ல, உண்மையை போல நாடகமாடி மனசுல எப்படி இருக்கிறாங்க? வேவுக்கார போல திட்டம் திட்டுறாங்க. அந்த மாதிரி கூட்டம் சில வேலைகளை சுற்றி தான் இருக்கு. அவருடைய உள்ளத்திலே உண்மை இல்லை, ஆனா உண்மையா இருக்கிறது போல நடித்து கொண்டு கூடவே வேவு பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஆமென். இயேசு இப்படிப்பட்டவர்களையும் வெற்றி சிறந்தார். கை தட்டி கர்த்தரை சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உண்மையா இருக்கிற மாதிரி கூட அதை நடிப்பாங்க. உண்மையா இருக்கிற மாதிரி உங்களை சுத்தியே உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, நீங்க போகிற வருடத்துல உங்களுக்கு உண்மையா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனா உங்களை முற்றிலும் வேவு பார்க்க வந்திருக்கிறாங்க. இயேசுநாதரோடு அப்படித்தான் இருந்தாங்க. யூதாஸ் என்கிறவன் வெளியில உண்மை உள்ளவனை போல நடந்து கொண்டான், ஆனால் அவனுக்குள்ளே வேவு பார்க்கிற புத்தி என்ன செய்தது? இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சிலர்களை கூடவே ஆள் இருப்பாங்க, இவரை யார் என்றே தெரியாது என்று சொல்லி மறுதலித்தும் விடுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, எந்த மனுஷனையும் நம்பாதீர்கள். எந்த மனுஷனும் மாயவே. கூட இருக்கிற ஆள் எல்லாமே உண்மையான உள்ளத்தோடு தான் நம்மகிட்ட பழகிறான்னு தெரியாது. ஆனால் ஆவியிலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுதுதான் அவர்கள் வேவுக்காரரா, அவர்கள் உண்மையோடு தான் என்னோடு பழகிறார்களா என்று தெரியும். ஆனால் சில நேரங்களில் இயேசு தெரிந்தே அப்படிப்பட்டவர்களை தன்னோடு வைத்திருந்தார். அருமையானவர்களே, நீ உண்மையா இருந்தும் உன் பக்கத்தில் உன்னை ஒட்டி கொண்டு உன்னோடு பேசிக்கொண்டும் ஏதோ ஒரு லாபத்துக்காக, தன்னுடைய உயர்வுக்காக, தன் மேன்மைக்காக உரசி ஒட்டிக்கொண்டு ஒருவேளை அவர்கள் காணப்படுவார்கள். அருமையானவர்களே, உனக்கு பாதிப்பல்ல, அவர்களுக்குத்தான் பாதிப்பை கர்த்தர் உண்டாக்குவார். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டாக்டர் ஜி.எஸ். தினகரன் அவர்கள் ஆதாரம் நீர்தானையான பாட்டு பாடுவார். அவர் போலலாம் பாட முடியாது. அதில் ஒரு பாடல் பாடும்போது என்னோட கண்கள் வந்து மாலை மாலையாக கண்ணீர் வரும். அதில் ஒரு வரி இப்படி ஒரு வரும்: நான் தான் துணை என நாயந்துரை சொன்னவர் நற்றாட்டில் விட்டார் ஐயா, ஏழை எனக்கு ஆதாரம் நீர்தான் ஐயா. ஒரு பாடல் பாட. ஹல்லேலூயா. நான் தான் துணை என நாயந்துரை சொன்னவர் நற்றாட்டில் விட்டார் ஐயா, ஏழை எனக்கு ஆதாரம் நீர்தான் ஐயா. செய்ய தெரியல, வாய்க்கிறது திடீர் இந்த நேரத்தில் மறந்துச்சு. நான் தான் உனக்கு துணைன்னு சொல்லுவாங்களா, ஆனா நற்றாட்டில் விட்டுருவாங்க. இந்த வரியை மட்டும் சொல்லு, நான் தான் துணை என உனக்கு சொல்லுவாங்க, உன்னை பார்த்து சொல்லுவாங்க, நான் தான் உனக்கு துணைன்னு சொல்லுவாங்க. ஆனா நற்றாட்டில் என்ன செஞ்சிருவாங்க? விட்டுருவாங்க. ஆனா ஏழை எனக்கு நீதான் ஆதாரம். கைதட்டி கர்த்தரை சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகம் நமக்கு ஆதாரம் இல்லை, இயேசு நமக்கு ஆதாரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இயேசுதான் நமக்கு ஆதாரம், இயேசுதான் நமக்கு எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமாக. இயேசு இவர்கள் எல்லாம் வெற்றி சிறந்தார், இவர்கள் எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்தார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய நடுவில் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். Thank you Lord. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, thank you.
ஜீசஸ். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் சிலுவையிலே வெற்றி சிறந்த சர்வ வல்லமை உள்ள தேவனாக நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, கொலோசியர்ல நாங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவரே சிலுவையின் மேல் ஆணி அடித்து அதிலிருந்த எதிரான கையெழுத்துக்களை குலைத்து போட்டு துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்தவராய் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். 2 வயதா இருந்த பொழுது உமக்கு போராட்டங்கள் வந்தது ஆண்டவர், வெற்றி சிறந்தீர். இப்படி 12வது வயதிலே வெற்றி சிறந்தீர், 30வது வயதிலே வெற்றி சிறந்தீர். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொரு பாகத்திலும் உமக்கு எதிராய் வந்து எல்லா காரியத்திலும் வெற்றி சிறந்தீர். ஆண்டவரே, நீர் ஒரு இடத்துல கூட தோற்று போன தேவன் அல்ல. ஆண்டவரே ஏசப்பா, உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்ன தெய்வம் அப்பா நீங்க. உங்களால முடியாத காரியம் ஒன்றில் ஆண்டவரே. உம்மை நம்புகிற எங்களையும் நீர் ஜெயம் பண்ணுகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் எங்களையும் நீர் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. ஏசப்பா, சிலுவையிலே நீர் வெற்றி சிறந்த அந்த வெற்றியை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவிக்க பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நீங்கள் உதவி செய்ய வேணுமென நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஐயா, இந்த செய்தியை கேட்கிற ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பமாய் தனித்தனி நபராய் அவருடைய வாழ்க்கையில் எதிராய் வருகிற எல்லா விதமான கிரியைகளுக்கு அவர்கள் வெற்றி சிறக்க பண்ண ஆண்டவர் உதவி செய்ய வேணும்னு நான் செபிக்கிறோம். நான் தோற்று போயிட்டேன் என்று ஒருவரை சொல்லக்கூடாது ஆண்டவரே. வெற்றி சிறக்கிற ஆண்டவரே தெய்வம், எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே ஸ்தோத்திரம் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய வழிநடத்தல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் என்று சதா நாட்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுக்கு சமானமாய் திரும்ப உன் வயதை வால வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.